ஹலோ எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 hours health routine சேலஞ்சில் இன்றைக்கி டே 43. நேற்று எப்படி எனக்கு பிரியாணியெல்லாம் சாப்பிடணும்னு கிரேவிங் இருந்ததோ காலையில் எழுந்தோடனே இட்லியும் கறி குழம்பும் செஞ்சால் என்ன சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இட்லி சாப்பிட்டு ஒரு 2.5 மாதம் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் இட்லி கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் இட்லி மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, வேறு மாதிரி தான் வச்சுருப்பாங்க, நல்லாவே இருக்காது. அதனால் காலையில் செய்யலான்னு அங்கே போனால் பாத்திரம் நிறையா கிடந்தது. அதெல்லாம் விலைக்கு முடிச்சாதான் அந்த பாத்திரத்தை வச்சு நான் செய்ய முடியும். அதனால் விலைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்ய ஆரம்பித்தது கூட ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்னா என்கிட்ட அந்த இட்லி விவிக்கிற ஐட்டம் இருக்குல்ல, அந்த இட்லி பானை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி செய்கிறதுன்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் பவுலில் மாவு ஊற்றி அதை கொண்டு போய் அது உள்ளார இறக்கிட்டா வெந்துருமான்னு எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா வெந்துருன்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னாங்க 10 நிமிஷம் விட அதுக்கப்புறம் வெந்துடும் அப்படின்னாங்க. ஆனால் நான் செஞ்சதும் பெரிய சைஸு. அதை நான் உள்ளார வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து உள்ளார திறந்து பார்த்தா மாவாக இருந்தது. சரி ஒரு 25 நிமிஷம் வைப்போன்னு சொல்லிட்டு 25 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் தான் அது வெந்தது. நல்லா படா சைஸ் இட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் குழம்பு தான் கொஞ்சம் தண்ணி குழம்பாயிடுச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு நைட்டுக்கு போல் ஓட்ஸு இதை தான் செஞ்சு நைட்டு சாப்பாடாக முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அப்படியே படுத்தேன். என்ன யோசிச்சேன்னா நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு எப்படியெல்லாம் நாளை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு. சரி டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய்.